அண்மை செய்தி காங்கிரஸ் வேறு இயக்கத்தை அவமதிக்கும் வகையில் பேசிய திமுக எம்எல்ஏ கோ தளபதி பேசியிருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் விடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சியை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய கோ தளபதியின் பேச்சு தேவையற்றது எனவும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். செல்வ பெருந்தகை கண்டனத்திற்குரிய செய்தியை தெரிவித்திருக்கிறார். வணக்கம் தனலட்சுமி. நேற்று மதுரை மாவட்டம் சுப்பிரமணியம் பகுதியில நடைபெற்ற மொழிபோர் தியாகிகள் வீர வணக்கம் நாள் பொதுக்கூட்டத்துல காங்கிரஸ் இயக்கத்தை அவமதிக்கும் வகையில் திமுக மாநகர செயலர் கோ தளபதி அவர்கள் பேசியிருந்தார். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினால் தான் இந்தியா கூட்டணி இருக்கிறது, அது அகிலேஷ் மம்தா பானர்ஜி போன்றதான் இந்தியா கூட்டணி இயக்கியவர்கள் உள்ளிட்ட ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதுவும் ஜோதிமணி அவர்களும் மாணிக் தாகர் அவர்களும் குறிப்பாக எம்பி ஆகிவிட்டனர். ஆனால் எம்எல்ஏ விவகாரத்தில் குறிப்பாக குழப்பத்தை உண்டாக்கி வருவதாக ஒரு கருத்தை பதிவு செய்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றிலிருந்து குறிப்பாக மாணிக் தாகராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும் தொடர்ந்து விமர்சனம் செய்தார்கள். மேலும் மிக முக்கியமாக காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்தவரைக்குமே தமிழகம் முழுவதுமே ஒவ்வொரு தொகுதியுமே 4000 ஓட்டுகள் தான் இருக்கிறது. பூத் கமிட்டியில் கூட ஆள் இல்லை என்ற ஒரு கருத்தை விமர்சனம் காட்டமான விமர்சனம் வைத்திருந்தார். அதன் பொது மேடையில் அதை காங்கிரஸ் கமிட்டி சார்ந்த பல்வேறு தலைவர்கள் நேற்றிலிருந்து பல்வேறு எதிர்ப்பு கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பிள்ளை மிக முக்கியமாக கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது காங்கிரஸ் இயக்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் வலுவான அமைப்புடன் செயல்பட்டு வருகிறது. 100% பூத் கமிட்டி அமைக்கும் பணி நிறைவு பெறும் தருவாய் என்பது 80% கிராம கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளனவும் அமைப்பு சீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் கிராம சபை தொடர்பான பணிகள் மூலம் மக்களின் உரிமை, மரியாதை, வாழ்வாதாரம் குறித்த போராட்டத்தை காங்கிரஸ் இயக்கம் நேரடியாக மக்களிடையே கொண்டு சென்று வருகிறது. கூட்டணி அரசின் மாண்பை விதித்து பொது மேடையில் காங்கிரஸ் இயக்கத்தையும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இழிவுபடுத்தி பேசிய திமுக மாநகர செயலாளர் கோ தளபதி அவர்களின் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் தெரிவித்துள்ளாமல் காங்கிரஸ் சார்பில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரும் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அதாவது வாய் புரிதோ மாங்காய் புரிதோ என்று பேசாமல் அரச கட்சிகளின் சீட்டுகளை தலையிடுவது அரசியல் நாகரிகம் இல்ல. மதவாத பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒன்றிணைந்து செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கும் இடையில நல்ல நட்புக்கும் இந்தியா கூட்டணியின் ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கும் செயல்களை யாரும் மேற்கொள்ளக்கூடாது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த எம்பிக்களான மாணிக் தாகூர் மற்றும் செல்வி ஜோதிமணி ஆகியோர் குறித்து பேச கோ தளபதி எம்எல்ஏ உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என ராஜேஷ்குமார் அவர்களும் கருத்து பதிவு செய்வது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரசும் திமுக கூட்டணி நிலைக்குமா என்ற ஒரு கேள்வி நிலையில அடுத்தடுத்து சர்ச்சைகளை காங்கிரஸ் நிர்வாகிகள் பதிவு செய்த நிலையில திமுக நிர்வாகிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அடுத்தடுத்து எஸ்தரத்தில் பதிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் அரசியல் வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தா சொல்ல வேண்டும். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.